I start reading the Bible. நிறைய நேரம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். So when I start with Genesis, it's okay. God created man, and then God chose Abraham, Israel, everything. God, Solomon's, Joshua, Moses, everything was good. ஆதியாகமத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிச்சு ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அப்படி வரிசையாக வந்தது. ஆபிரகாம் வந்தார், சாலமோன், தாவீது வந்தார், மோசே வந்தார், தாவீது வந்தார், சாலமோன் வந்தார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. But after Solomon, I get very confused. அப்புறம் இந்த சாலமோன் பையலுக்கு அப்புறம் ரொம்ப குழப்பம் வந்துடுது. Then same thing with the gospel. I understand Jesus, very nice. Jesus came, he said very good things, but afterwards it all get. Acts was also good. I understand the story. Afterwards it get all confusing. அதே போல் புதிய ஏற்பாட்டு வரும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிப்பேன். எல்லாம் நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது அப்போஸ்தலர் வாசிப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாம் குழம்புன மாதிரி ஆயிடுது. And when I go to church, they make a good message, how to be good Christian, how to pray, how to do this, everything. சர்ச்சுக்கு போகும்போது நல்ல மெசேஜ் கேட்பேன், எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருப்பது, அப்படி இப்படின்னு எல்லாம் அல்லாக்கா புல்லாக்கான்னு வாங்க. So I'm very motivated on Sunday I'm going to be like strong Christian. ஞாயிற்றுக்கிழமை நல்லா பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருப்பேன். Monday morning I'm getting up 5 o'clock, full prayer, action, praying in tongues, everything. திங்கக்கிழமை காலையில் அந்த பூஸ்டோட எஃபெக்டில் பரபரப்பாக வேலை பார்ப்பேன், ஜெபிப்பேன், காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிப்பேன், எல்லாம் பயங்கரமாக பண்ணுவேன். By the time it is Wednesday, I am back to zero because of too much pressure, tension, world is taking over, I'm finished bad. புதன்கிழமை ஆனதும் எல்லாம் டஸ் புஷ்ஷுன்னு காற்று பிடுங்க டயர் மாதிரி ஆயிரும். By the time go to Sunday, I feel guilty. The pastor may give a message that you are running away very far from God. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போனால் பாஸ்டர் சொல்லுவார், நீ ரொம்ப ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போகிற, அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிரட்டலை போடுவார். So I look at the pastor and thinking how I can become like him. நான் பாஸ்டரை பார்ப்பேன், சார் இவரை மாதிரி ஆகணுமே அப்படின்னு ஆசைப்படுவேன். So every Sunday, every week is a yo-yo experience. Try to be good and then go down, come go up, go down, go up, come down. ஸோ எல்லா வாரமும் இப்படியே தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் பூஸ்ட்டில் இருப்பேன், புதன்கிழமை ஆனால் சார்ஜ் டவுன் ஆயிரும், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மேலே போயிடுவேன், திரும்ப கீழே விடுவேன். But God was doing good things in my life. I went to with Prince's brother. I was able, who I met in Delhi University. பிரதர் பிரின்ஸோட பிரதரோட அண்ணனை நான் டெல்லி யூனிவர்சிட்டியில் சந்தித்தேன். ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மைகளை செய்தார். We started a prayer fellowship. நாங்கள் ஒரு ஜெப கூடுகை ஆரம்பித்தோம். One of the first things I liked in this fellowship was I had friends who liked me, who loved me because of who I was, not because of the money I had or the car I had or the style I had. அந்த ஃபெலோஷிப் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏன்னா அங்கே இருந்த நண்பர்கள் நான் யாராக இருக்கிறபடினால் என்னை விரும்பினார்களே ஒழிய என்னிடம் இருக்கிறதை வைத்து என்னை விரும்பவில்லை, என்னை நேசிக்கவில்லை. So one of the good things was I found a circle of people who are really genuinely loving God and loving me. உண்மையான அன்போடு கூட தேவனை நேசிக்கிறவர்களாயும் என்னை நேசிக்கிறவர்களாயும் ஒரு கூட்டத்தை நான் கண்டுபிடித்தேன். And then when Daniel's brother went in 96 to Kazakhstan for a job, பிரின்ஸ் அவருடைய பிரதர் அண்ணன் டேனியல் கசகிஸ்தானில் வேலைக்காக 96 கடந்து சென்ற பொழுது, so I joined him 6 or 7 months later. ஒரு 6-7 மாசம் கழிச்சு அவரோடு கூட நான் சேர்ந்தேன். My father had a business in raw rubber in Delhi because Kerala has a lot of rubber. We used to bring from Kerala and sell in Delhi. எங்க அப்பா ரப்பர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் டெல்லியில. So I told my father that I'm going to start a business in Kazakhstan. நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், நான் கசகிஸ்தான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன். And my father is a new believer. He told me that I was going to be like prodigal son. எங்கள் அப்பா புது விசுவாசியாக இருந்தார். கெட்ட குமாரனை ஞாபகம் வச்சு அவர் நினச்சிட்டாரு, பயவில் கெட்டு போகுது போல அப்படின்னு. But anyway, finally, after a lot of persuasion, he gave me $70,000 to start a tea business because Kazakhstan is very cold and all the tea comes from India. கடைசியில் ரொம்ப அணத்தில் தாங்க முடியாமல் $70,000 கொடுத்து போய் தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லி. And in Kazakhstan, I went to south of India to Kunur to buy tea. ஊட்டியில் இருக்க குன்னூருக்கு போய் டீ வாங்க போனாங்க. அங்கே வந்து the tea is this is 50 cents, this is $4 for me. All the tea tastes the same. I had never drunk tea in my whole life. அது வரையும் டீயை குடிச்சு பார்த்ததில்லை. இப்போ எல்லா டீயும் வித்தியாசமான டீயை கட்டுறாங்க, எது பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது. So finally I decided to buy one container of tea. நான் கடைசியாக முடிவு எடுத்தேன், சரி ஒரு கண்டெய்னர் டீ அள்ளிட்டு போவோம் அப்படின்னு. But no document, no export license இல்லை. டாக்குமெண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எதுவுமே இல்லை. So then finally I was staying in one small hotel near the railway station in Ernakulam.
நான் ஒரு எர்ணாகுளத்து பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். And one young boy, one Marwadi boy comes to this hotel and tells me, we start a conversation, he says, what you will do with one container? Because you sell the container in Kazakhstan, people will forget your brand. நீ ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு மார்வாடி பையன் அந்த ஹோட்டலில் வந்து பேசிகிட்டு இருந்தவன்ட்டு சொன்னான். He says you should give if you don't have minimum 5-6 containers, you are wasting your time doing this business. உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 கண்டெய்னராவது இருந்தால் தான் உன் பிராண்டை நீ டெவலப் பண்ண முடியும், இல்லாட்டி வேஸ்ட் அப்படின்னு சொன்னான். But anyway, I gave him he says, okay, you give me the money for one container, I will give you 2 containers on credit. அவன் என்ன சொன்னான், நீ எனக்கு ஒரு கண்டெய்னர் காசு தான், நான் உனக்கு 2 கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா தாரேன், நீ அப்புறம் காசு தான் அப்படின்னு சொன்னான். So I gave him the money, I went to Kazakhstan. நான் காசை கொடுத்துட்டு கசகிஸ்தானுக்கு போனேன். And after I don't hear from him for 1 week. அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை ஒரு வாரத்துக்கு. After 1 week, I thought my dad is a real prophet. ஒரு வாரம் கழிச்சு நான் நினைச்சேன் எங்க அப்பா உண்மையான தீர்க்கதரிசி தான் அப்படின்னு. Fortunately, this guy sent me the document moving the 3 containers which are in Moscow to come to Kazakhstan. மாஸ்கோல இருந்து கசகிஸ்தானுக்கு வர டாக்குமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி கொடுத்தான் நல்ல வேலைக்கு. After 1 week, he says, I have 3 more containers, you take that also. ஒரு வாரம் கழிச்சு சொன்னா இன்னும் 3 கண்டெய்னர் இருக்கு, நீ அதையும் எடுத்துக்கணும். So now I don't speak the language, I don't know any Russian, and the 6 containers are arriving within like 3 weeks. இப்போ 6 கண்டெய்னர் டீ வருது, ஆனால் எனக்கு லாங்குவேஜ் எதுவும் தெரியாது, டீ விற்கிறதுக்கு எதுவுமே ஐடியாவே கிடையாது. So when the container arrived, the customs seize the container and they ask me $20,000 bribe to release this container. இப்போ கஸ்டம்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க, $20,000 கொடுத்தாலும் நாங்கள் 6 கண்டெய்னர் விடுவேன்றாங்க. I said, I don't have even $2,000 in my pocket, let me first sell the tea, I will bring it and I will first 20,000 I will pay you. நான் முதல் டீயை விற்றுட்டு அப்புறம் வந்து கொண்டு வந்து காசு கொடுக்குறேன், $2,000 கூட கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். So at that time, Daniel and I, the containers, we released 117 tons and God was so good. The big brand was Brook Bond, which also had some problems at customs and did not clear it out fast. And we were able to sell in 4 days 117 tons. 117 டன் இருந்தது. இதை மற்ற எல்லா டீ கடைக்காரங்க, ப்ரூக் பாண்ட் அந்த மாதிரி டீ கடைக்காரங்களாம் விற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதை 4 நாளில் விற்று முடித்தோம். But this was, after this I thought I was going to be the tea tycoon of Kazakhstan. நான் இதுக்கப்புறம் நினச்சேன் நான் தான் இந்த கசகிஸ்தானில் டீ வியாபாரத்தோட சிறந்த ஆளுன்னு நினச்சேன். But God had a great plan for me and in 99 we went bankrupt. ஆண்டவர் வித்தியாசமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். 99ல் ஆண்டியாகி போயிட்டேன். And so we wanted to get into a business which was not denominated because of the ruble devaluation. We went bankrupt. அது எப்படி தமிழில் சொல்கிறது இல்லை. Okay. So anyway, we went bankrupt and we got into oil and gas business. ஒன்றுமில்லாமையிலிருந்து இப்போ திரும்ப ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ்க்குள்ளாக பிரவேசித்தோம். And but still the same issues with trying to be a believer, trying to live a Christian life. It was always a struggle. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செய்து தோல்வி. So every time I go to church, again I have a great experience how to be close to God, how to know Him, how to do this, and then after 2 days I'm back in the world. ஞாயிற்றுக்கிழமை திரும்ப சபைக்கு போனால் எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வது, எப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வருவேன். ரொம்ப சார்ஜாக இருப்பேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகும்போது எல்லாம் காற்று பிடிங்கி விட்ட மாதிரி ஆயிடும். But in 2005-2006 I began to understand this message of grace. 2005-2006 கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை கேட்க ஆரம்பித்தேன். I began to understand how to divide the word correctly. எப்படி வேதாகமத்தின் வார்த்தைகளை இல்லாவிட்டால் வேதத்தின் வார்த்தைகளை சரியாய் பகுத்தறிவது, ஆராய்வது என்பதை உணர்ந்து கொண்டேன். To understand where we get this Bible from. எங்கிருந்து இந்த வேதாகமத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். So how we got this book today as we know it. நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வேதாகமத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்பதையும் அறிந்து கொண்டேன். And began to understand how every author has written these books. எப்படி வேறு வேறு மனிதர்களை தேவன் பயன்படுத்தி இந்த புத்தகங்களை எழுதினார் என்பதையும் அறிந்து கொண்டேன். Also it helped me that when I moved to Canada in 2008. கனடா தேசத்துக்கு 2008ல் நான் சென்ற பொழுது, and because my wife has a Jewish background, என்னுடைய மனைவிக்கு யூத பின்னணியம் இருந்தபடினாலே I attend a Messianic Jewish synagogue. ஒரு மெசியானிக் யூத சினோகாக், ஒரு ஜெபாலயத்துக்கு சென்றேன். So Jewish people, Jesus was a Jew, all the apostles are Jew. This is a Jewish book. Paul, Peter, Luke, Matthew, this is all Jewish. இயேசு ஒரு யூதன், பவுல், பேதுரு, யோவான் எல்லாருமே யூதர்கள். இது ஒரு யூத புத்தகம்.
But the Jews don't believe that Jesus is the Messiah. ஆனால் யூதர்கள் இயேசுதான் மேசியா என்பதை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். So they are believing that the Messiah is still to come. அவர்களுடைய விசுவாசம் மேசியா இனிமேல் தான் வருவார் என்று சொல்லி. So I live in Toronto in a Jewish neighborhood. நான் டொரண்டோவிலே ஒரு யூதர்களாய் இருக்கிற மக்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So now I understand the significance of so many things that the old covenant by looking at it every day. பழைய உடன்படிக்கையின் அநேக காரியங்களை நேரடியாக பார்ப்பதன் மூலம் யூத மக்கள் செய்வதை பார்ப்பதன் மூலம் அதன் அர்த்தத்தையும் அதன் உண்மையான அர்த்தத்தையும் நான் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கிறது. So now I understand that there is the old covenant. God has made this whole book is a book of covenants. இந்த முழு வேதாகமும் முழுமையாக உடன்படிக்கைகளின் புத்தகமாய் இருக்கிறது. So God had a covenant with Adam. தேவன் ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். God had a covenant with Noah. நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். You see that from Genesis chapter 1 to chapter 11, he had a covenant with Noah where he said, when I will see the rainbow, I will never cross a flood again. நோவாவோடு செய்த உடன்படிக்கை ஆதியாகமம் 1 to 11 இருக்கிறது. வானவில்லை பார்க்கும்போது திரும்பவும் தேசத்தை தண்ணீரினால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். And God after that from chapter 12 had a covenant with Abraham. 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். When he called him to sacrifice Isaac, he said, I will bless you, I will multiply you, and I will make you like the sands of the sea. ஈசாக்கை பலியிடும்போது சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் மணலத்தினையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். And after that he had a covenant with Moses. அதன் பின்பாக மோசேயோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். But because God always his desire was to have relationship with his children. அவர் எப்பொழுதுமே மனிதர்களோடு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு உறவோடு வாழ வேண்டும் என்று விரும்பினார். So when he with Moses and the children of Israel, he wanted to have a close relationship like we had with Abraham and with Noah. நோவாவோடும் ஆபிரகாமோடும் தேவன் எப்படி உடன்படிக்கை செய்தார், அதே போல மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் ஒரு நெருங்கிய உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். It's like we see with Noah, with Abraham, he loved them unconditionally even when they failed. நோவாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வைத்தல்ல, ஒரு நிபந்தனையற்ற அன்பை தேவன் அவர்கள் மீது செலுத்தினார். So Noah was drunk and naked. Abraham lied so much. He said this is his wife when it was his sister, when it was his wife. But still it was unconditional. It was not based on any condition. நோவா நல்லா சரக்கு அடிச்சிட்டு படுத்திருக்கான், Dress போடாம. அப்பையும் சரி, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொன்ன பொழுதும் சரி, தேவன் அவர்களை அடிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல, அவர்களை நேசித்தார், நிபந்தனையின்றி நேசித்தார். And God's desire for the children of Israel was also to have a relationship like that. தேவன் இஸ்ரவேலோடும் அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். But on Mount Sinai, the children of Israel rejected God and they said, you go up, Moses, you hear him, while we'll stay down here. சீனாய் மலையிலே ஆனால் இஸ்ரவேலர்கள் மோசேயை பார்த்து சொன்னார்கள், மோசே நீ மேலே போய் கேட்டுட்டு வா, நாங்க கீழே இருக்கோம். Whatever he says to do, we will do. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதெல்லாம் நாங்க செஞ்சிருவோம். But we don't want relationship. Whatever he says, we do. எங்களுக்கு உறவு தேவையில்லை, அவர் என்ன சொல்லுகிறாரோ நாங்கள் அதை செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னார். In the meantime, they build the calf, golden calf. அதற்குள்ளேயாக ஒரு பொன்னாலான கட்டுக்குட்டியை செய்து விட்டார்கள். And we see the covenant changing from the book of Exodus. யாத்திராகமத்திலிருந்து அந்த உடன்படிக்கை மாறுகிறதை பார்க்கிறோம். Especially from Exodus chapter 20. யாத்திராகமம்